இப்போ இவங்க அரசு வந்து பதவி ஏற்ற பிறகு இன்னும் இவங்க இந்த ரூட் மாஃபியா வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க, சினிமாவில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, வெளியில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ற ஒரு அச்சம் வந்து பொதுமக்கள்கிட்டயே வந்து அது ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்போ மெல்ல மெல்ல இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லி இப்போ டைரெக்டாக ஒரு நடிகை கிட்ட வந்து இவங்க போய் கால் ஷீட் வாங்க முடியாது. மேனேஜரோ அந்த தயாரிப்பாளரும் போக முடியாது. அவங்க மேனேஜர் வச்சிருக்கலாம், பிஆர்ஓ வச்சிருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி, இது ஒரு லிங்க் மாதிரி. இப்போ விஜய் சேதுபதி ஏகபத்திரி வருதுனான்றது ஒரு கேள்வி இல்லை. ரூட்ன்ற அமைப்பு தான் காரணம். அவங்க பண்ண வந்து பிரச்சாரம் தான் மக்கள் மத்தியில் இருந்தது. நாளைக்கு இதே இந்த ரூட்ன்ற அமைப்பே கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சி இழக்கிறதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்காங்களோ அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க சார். அவரோட பாடி கார்டா இருக்கட்டும், இப்போ வந்து ஜெகதீஷ் பழனிசாமி, அது வந்து நடிகை ஓவியா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு ரூட் மாஃபியா கும்பல், இதை வந்து சீக்கிரம் அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார்? இல்லை, இது ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதாம்மா, நானும் சொல்லியிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பொய் பிரச்சாரங்களை வந்து ஊடகங்கள் மூலமா இப்போ ஏற்கனவே சொல்லுவாங்க, இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம்னு ஒன்று சொல்லுவாங்க, பொய்யை சொல்லுவாங்க, ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய்ன்னு. இப்போ இந்த ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட வந்து கடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கையில் கைபேசி இருக்கிறதுனால இணையத்தின் மூலமாக இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, அது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யறேன் கேட்டால் டெலிகிராம் இருக்கிற அந்த இணையத்தை அத்தனையும் பயன்படுத்தி ஒரு பொய்யான தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது வந்து வெற்றிகரமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதன் மூலமாக ஒருத்தர் முதலமைச்சரே ஆக முடியும்னு சொல்லி காட்டினது வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான். இது ஏதோ ஒரு எல்லையோடு முடிச்சுட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து ஏதோ வந்தீங்க, ஒரு செய்தியை பரப்புறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவரில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா அதோட முடிச்சுட்டா பரவாயில்ல. அதுக்கு பிறகு சர்ச்சைகள் தொடரும் போது தான் சிக்கலாகுது. அதுக்கு பிறகு என்ன சர்ச்சைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து வந்து இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அவரு ஸ்டாலினை போய் சந்திச்சாரு, விஜய்க்கு எதிராக வந்து முட்டுக்கட்ட போறதுக்காக பண்றாரு, விஜய் வந்து பதவியில் உட்கார முடியாம பதவி ஏற்க முடியாத தடை ஏற்படுத்துறதுக்காக சில சதி வேலைகள் பண்றாருன்னு சொல்லி அப்படி ஒரு கருத்துக்களை எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செய்தியாளரை சந்திக்க மறுத்துட்டாரு ஏர்போர்ட்லன்னு சொல்லிட்டு அது. ஸோ இப்படி வந்து பல செய்திகள் வந்து ஒரு பொய்யான தகவலை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மாறான தகவலை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவலை வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதுன்றது இணையத்தில் வேகமாக நடக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த ரூட் மாஃபியான்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சொல்கிறாங்க. வந்து மெல்ல மெல்ல இப்போ தான் செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்குது. அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலைப்பின்னல் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000 வந்து குழுக்கள் இருக்குது. அது மூலமாக வந்து ஒரு செய்தியை வந்து இருக்கிற செய்தியை இருட்டடி பண்ண முடியும், அதை டைவர்ட் பண்ண முடியும். வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற செய்தியை வந்து மிகைப்படுத்தி 4 மடங்கு ஆக்கி காட்ட முடியும். இல்லை ஒரு பொய்யான செய்தியை கூட வந்து பார்த்தீங்கன்னா பரப்ப முடியும் அப்படின்றது இருக்கு. ஒரு தகவலை வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதுன்றது காலகாலமாக நடக்கிறது. அது வந்து பிரிண்ட் மீடியால நடக்கும். ஒரு சின்ன துண்டு செய்தியா இருக்கும், அதை வந்து ஒரு 2 பக்கத்துக்கு எழுதலாம். அந்த மாதிரி அதெல்லாம் கைவந்த கலையை நாங்கள் பண்ணுவோம். அதெல்லாம் எது கேட்டால் ஒரு இருக்கிற உண்மை என்னன்னு கேட்டால் ஒரு 10 வரியில முடிச்சிடலாம். அதையே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் எழுதுவோம். எது நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருப்பீங்களா, இதை விரிவாக எழுதுவோம், இதை சுருக்கமாக எழுதுவோம். நாங்கள் சுருக்கமாலாம் எழுத மாட்டோம், சுருக்கமாக இருக்கிறத விரிவாக எழுதுவோம். அந்த மாதிரி பண்ணதுன்றது பத்திரிகை உலகத்தில் சகஜம். ஆனால் ஒரு பர்சன் கூட உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு சுத்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இப்போ நடக்குது. அதில் குறிப்பாக அந்த ரூட் மாஃபியான்றது பண்ணும்போது பலவிதமான சிக்கல் நெருக்கடி ஆகுது. அப்போ ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணோன்னா அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தியை எடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லைல்ல. இதை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தினந்தோறும் மாரிதாஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, தொடர்ச்சியார் பேசுறாரு, இப்போ ஓவியா பேசுறாங்க. இது வந்து சினிமா துறையில இருந்த வரைக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையோட முடிஞ்சிருச்சு, ஒரு சின்ன வட்டத்தில் இருந்துச்சு. சினிமா துறையில இவர் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் டீப்ரொமோட் பண்றதுக்கும் இந்த ரூட் மாஃபியா வேலை செஞ்சு, அதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்றதுக்கும் இந்த ரூட் மாஃபியா வேலை செய்யன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அதன் மூலமா இப்போ அடுத்தது யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு அச்சம் கூட இருக்கு. இப்போ இவங்க அரசு வந்து பதவி ஏற்ற பிறகு இன்னும் இவங்க இந்த ரூட் மாஃபியா வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க, சினிமாவில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, வெளியில என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ற ஒரு அச்சம் வந்து பொதுமக்கள் கிட்டேயே வந்து அது ரீச் ஆயிட்டு இருக்கு. இப்போ மெல்ல மெல்ல இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லி இது வந்து மாரிதாஸ் பேசியிருக்கிறாரு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி மாளவிகா மோகன் பேசியிருக்காங்க, இவங்க பிரியங்கா மோகன் பேசியிருக்கிறாங்க, இப்போ இந்தமா வந்து ஓவியா வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் கூட பலரும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னா ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கு முன்னால இந்த ஜெகதீஷ் பழனிசாமி வந்து ஜிவி பிரகாஷ்க்கு தான் மேனேஜரா இருந்தாரு. ம். அப்போ இல்ல அதுக்கு ஜிவிக்கும் முன்னாடி சைந்தவிக்கும் அதுக்கு முன்னாடி அனுஷ்கான்னு ஒரு நடிகை இருந்தாங்க இல்லையா? ஆமா. அனுஷ்காவா இன்னொரு நடிகை இருக்காங்களா? அவங்க பேர் என்ன? தன்ஷிகாவா? அன்ஷிகா. ஹன்சிகா. அன்ஷிகா அன்ஷிகா. தன்ஷிகா இல்ல. ஹன்சிகா. ஆமா, ஆமா. நீங்க வேற குழப்பமாயிட போகுது. அது தன்ஷிகா வேற. சரிங்களா? அன்ஷிகா. ஸோ அன்ஷிகாவா யாரோ அவங்க கிட்ட தான் வந்து முதல்ல வந்து இவரு மேனேஜரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு தான் ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் டிவோர்ஸ்க்கு காரணம் முக்கிய காரணம் இவருன்னு சொல்லப்படுது. இது ஜிவிக்கு வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற வேலைலாம் இவரு ஜெகதீஷ் பழனிசாமி இல்ல பார்த்தாங்க. அந்த அது எனக்கு தெரியாது. பட் இந்த அமைப்பே வந்து இந்த ரூட்ன்ற அமைப்பே வந்து நடிகைகள மொத்தமா குத்தகை எடுத்துக்கிட்டு ம். மொத்தமா குத்தகை எடுத்தா இவங்க வந்து கால் ஷீட்ட வந்து ஷேர் பண்ணி குடுக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப டைரக்ட்டா ஒரு நடிகை கிட்ட வந்து இவங்க போய் கால் ஷீட் வாங்க முடியாது. மேனேஜரோ, அந்த தயாரிப்பாளரோ போ முடியாது. அவங்க மேனேஜர் வச்சிருக்கலாம். பிஆர்ஓ வச்சிருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வலைப்பின்னல் மாரி இது. இது ஒரு லிங்க் மாதிரி இது. ஒரு ஏஜென்சி மாதிரி. அப்ப இதுல வந்து அந்த அந்த ரூட்ன்ற அமைப்பே ஒரு ஏஜென்சி தான். அப்ப அதுல போய் நீங்க வந்து ஒரு மெம்பர் மாரி ஆகணும். அந்த அமைப்புல நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா, அங்க வந்து நாங்க என்ன வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. சரி பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. மெம்பர் ஆகுறோம், இல்ல மெம்பர் ஆகலன்னா, நம்மகிட்ட நேரடியா யார் வாய்ப்பு தேடி வராங்களோ, அவங்க கிட்ட நான் நடிச்சுட்டு போறேன்னு சொன்னா, அங்க தான் ஒரு சிக்கல் இருக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ரூட் அமைப்புல வந்து நீங்க மெம்பர் ஆகாத நடிகை இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா அடிப்பாங்க. ம். அந்த ரூட்ன்ற அமைப்புல யாரும் வந்து இயக்குனர்கள் யாரும் லிங்க் இல்லன்னா, அந்த இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் அவன் தண்டான்னு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த இதுல வந்து தயாரிப்பாளர்கள் வந்தா கூட பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வந்து அந்த வலைப்பின்னல்ல அந்த ரூட்ன்ற அந்த வலைப்பின்னல்ல இல்லன்னா, அவங்கள நெகட்டிவா வந்து இப்போ அந்த படத்த வந்து காலி பண்ணுவாங்க. ஒண்ணு படத்த காலி பண்ணுவாங்க, இல்ல இயக்குனர காலி பண்ணுவாங்க, இல்ல அந்த நடிகைய காலி பண்ணுவாங்க. இப்போ பிரியங்கா மோகன்லாம் ஃபீல்ட் அவுட்டே போனதுக்கு காரணமே என்னன்னா, அவங்க அந்த ரூட்ன்ற அமைப்புல இல்ல. ம். ஆமா. அப்ப அந்த ரூட்ன்ற அமைப்புல போய் நீங்க வந்து மெம்பர் ஆகணும்னா எப்படி? என்னலாம் பண்ணணும்? வெறும் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணுமா? இல்ல வேற ஏதாவது ஃபில் பண்ணணுமா? இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து பண்ணா தான் இவங்களுக்கு வந்து அந்த ரூட்ன்ற அமைப்புல நீங்க சேர முடியும். அது விரும்பலன்னா வெளியில போயிடலாம். வெளியில போனோம்னா வாய்ப்பு இல்லாம போயிரும். அததான் இவங்க இந்த ரூட்ன்ற அமைப்பு அததான் பண்ணுது. ஆமா. பிரியங்கா மோகனையும் நெறைய மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அவர ஆமா. நெறைய அதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணி அந்த பொண்ணு ஒரு வழியா போயிருச்சு. போங்கடா. உங்க சினிமா வேணாம், ஒண்ணு வேணாம்னு போயிருச்சு. நல்ல திறமையான நடிகை ஆனா. ஆமா. அது ஒண்ணு 2 படம் நெனைக்கிறேன். டாக்டர் டான் நெனைக்கிறேன். 2 ம். படத்துல நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். சிவகார்த்திகேயன். ஆமாமாமா. நல்ல நடிகை. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா வந்திரணும். ஒரு எப்படி சொல்றது? ஒரு நயன்தாரா அந்த லெவலுக்கு இப்ப த்ரிஷா அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல நடிகையா வந்திருக்கலாம். அது வாய்ப்பில்லாம போச்சு. சமந்தா, கீர்த்தி சுரேஷ், தனுஷ், ஜிவி, ம். விஜய் சேதுபதி இவங்களுக்கெல்லாம் ம். பிஆர்ஓவா இருக்கிறன்ற பேர்ல ம். ஆளுங்க அலப்புறது, அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது, ம். இந்த டீலிங்லாம் மொத்தமும் பார்க்கறது ஜெகதீஷ் அதுதான்மா பழனிசாமி. நான் சொல்லிட்டேன். நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்ல. நான் தான் முதல்ல அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து ஒரு ஃபோன்ல கூப்பிட்டாரு. அடுத்த 1/2 மணி நேரத்துல வரணும்னாரு. நேரா போனேன். 1/2 மணி நேரத்துல போனேன். வந்து இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுங்கன்னாரு. எல்லாத்தையும் குடுத்தேன். குடுத்து அடுத்து அன்னைக்கே டெக்ஸ்டும் குடுத்தேன். அன்னைக்கே நான் இன்டர்வியூவும் குடுத்தேன். நாங்க தான் முதல்ல நக்கீரன் கோபால் தான் நன்றி சொல்லணும். அண்ணன் தான் முதல்ல வந்து இந்த ரூட் பழனிசாமின்றவன வெளிச்சத்துக்கு வெளிய கொண்டு வந்தவரே அவர்தான். நக்கீரன் கோபால் தான். அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் பேசுறாங்க. ஏன் அன்னைக்கு பேசல? அன்னைக்கு நக்கீரன் தானே பேசுச்சு. மத்தவங்க யாரும் பேசவே இல்லையே. அன்னைக்கு நான் தானே போய் வந்து இன்டர்வியூ குடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கு யாருமே அத பத்தி ரூட் அமைப்ப பத்தி பேசவே இல்ல. ஆஃப்டர் எலக்ஷன் தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்ப அப்படிதானே பண்ணோம். ம். ரூட்ன்ற அமைப்ப நான் தான் முதல்ல ஜெகதீஷ் பழனிசாமி இன்னும் சொல்லப்போனா அந்த கரூர் சம்பவத்துல ஜெகதீஷ் பழனிசாமி கூட இருக்கிறாரு. நேற்றைய வரைக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட நிழலா இருக்கிறாருன்னு நான் சொல்றேன். இவ்ளோ எல்லாருக்கும் ஒரு தெரியும். ஒரு மாஃபியா கும்பல் முதலமைச்சர் கூட இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு என்ன மாரி ஒரு அதுக்கு என்ன நிலைமை? பண்ண முடியும்? அது உங்கள மாரி ஓட்டு போட்டவங்க யோசிக்கணும். நான் ஓட்டு போடல. நான் அத பத்தி யோசிக்க மாட்டேன். நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. நீங்க தான் யோசிக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஓட்டு போட்டீங்க, உட்கார வச்சுட்டீங்கல்ல. அனுபவிங்க. ஒரு இதானே உண்மை. ஓட்டு போட்டீங்கல்ல, அனுபவிங்க. சொல்லுங்க. அ நம்ம ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு பத்திரிகையாளருடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு பத்திரிகையாளரோட வேலை என்னன்னா, இது தப்புன்னு சொல்றது தான் வேலை. ம். எப்படிங்க சொல்றது? காச வாங்கிட்டு சரின்னு சொல்ற வேலை கிடையாது. அது என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் செய்யல. இனிமேலும் செய்வேன். பணமானாலும் அவங்ககிட்டயும் காச வாங்கிட்டு நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த கட்சிக்கோ, அந்த கட்சிக்கோ நான் ஆதரவு தெரிவிக்கணும் எனக்கு அவசியமும் கிடையாது. தூக்கி பிடிக்கணும் அவசியமும் எனக்கு கிடையாது. என் வாழ்க்கையில அத நான் செய்யவே மாட்டேன். அப்படின்னு சொல்றது. ஏன்னா வந்து இந்த எலக்ஷன் நேரத்துல எல்லாம் இந்த ஊடகங்கள் எல்லாம் காச வாங்கிக்கிட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். அத அனுபவிக்கிட்டோம். பட் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது.
மற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரதான கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 5 பைசா வாங்கல. 1 பைசா வாங்கல. எனக்கு நிம்மதி இருக்கு. நிம்மதியா தூங்குறேன். எதிர்த்து பேசணும், ஆதரிச்சு பேசணும் நெருக்கடி எனக்கு கிடையாது. இருக்கிற உண்மையை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். உங்க தலையெழுத்து நீங்க அனுபவிங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றோம். ஓட்டு போடாதீங்கன்னு கூட இல்ல. இதெல்லாம் குறைகள் இருக்குன்னு சொல்றோம். நம்ம ஓட்டு போடாதுன்னு சொல்லி கூட பிரச்சாரம் பண்ணல. இதெல்லாம் தவறுன்னு சொல்றோம். அதை மீறி நான் ஓட்டு போடணும் போங்க அனுபவிங்க. என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுக்கு தான் ஒரு ஓட்டு வந்துச்சு. என்ன செய்ய முடியும்? ஒரு பிஆர்ஓவா இருந்துகிட்டு ஒரு படம் மகாராஜா படத்தை வந்து ஒரு தயாரிச்சு வெளில விடுறாரு. அதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது? அதுவும் இல்லாம இந்த கேரவன் கலாச்சாரம் இவர் கொண்டு வந்ததுதான். அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு தனியா பாக்குறாரு. அந்த மகாராஜா படம் நடந்துகிட்டு இருக்கும் போதே கேரவன் கலாச்சாரத்தை இவர் தான் கொண்டு வர்றாரு. அது இடையில கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்தது. அது விஜய் சேதுபதி அவர்களோட கேரவன்ல நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் சேதுபதி ஏகபத்திரி வருதுனான்றது கேள்வி இல்ல இல்ல நமக்கு என்னமா செய்ய முடியும்? நம்ம எதுவும் கண்ணால பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஒரு நடிகைக்கு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்படின்னு சொல்றது. அவரே ஊடகமாக ஃபோன் பண்ணி இந்த செய்தியை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. யார் விஜய் சேதுபதியை. அப்படிலாம் கூட வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரூட்டுன்ற அமைப்பே தப்பான அமைப்புன்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நடக்க தானே செய்யும். இதெல்லாம் நடக்க தானே செய்யும். பார்க்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று முடிவுக்கு வந்திருக்குமா? சரிங்களா? வளர்ப்பு மகன் திருமணம் தான் ஜெயலலிதாவுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமே. அன்னைக்கு நடந்தது தான் இது. முதல் 5 ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவு இருக்கு இல்லையா, அதுதான் கடைசியாக அவங்களுடைய மரணம் வரைக்கும் துரத்துச்சு அந்த கேஸ். இது அதை முதல் 5 ஆண்டு காலத்தில் அந்த பண்ண தப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் அவங்களோட கொண்டு போய் பீச்சில் கொண்டு போய் கீழே தள்ளுற வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த தவறு தான். அந்த மாதிரி ஒரு விஜய் செய்ய மாட்டாரு நம்ம நம்பலாம். வந்தா 6 நாள் கூட ஆகலை, ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம நெகட்டிவாக சொல்ல வேணாம்ல. வரட்டும், ஒரு 6 மாதம் போகட்டும், நம்ம பேசுவோம். நாளைக்கு இதே ரூட்ன்ற அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு சிக்கலாக அமையலாம் இல்லையா? நாளைக்கு பிரதானமாக ஆயிடலாம். இந்த யாரோ சொன்னாங்களே எப்ஸ்டீன் சொன்னாங்க இல்லையா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த மாதிரி கூட ஒன்று வரலாம். எப்ஸ்டீனுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ஃபைல் அப்படின்னு கூட வரலாம். ஆமா சார், அவர் வந்து எந்த நடிகை இப்போதான் ஒரு நடிகை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஓவியான்ற நடிகை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பலரும் பேசுவாங்க. நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம். இந்த ஆட்சியே முடிவுக்கு வர்றதுக்கு கூட வந்து இந்த ரூட்ன்ற அமைப்பே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க தான் காரணம். ரூட்ன்ற அமைப்பு தான் காரணம். அவங்க பண்ண வந்து பிரச்சாரம் தான் மக்கள் மத்தியில் இருந்தது. நாளைக்கு இதே இந்த ரூட்ன்ற அமைப்பே கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சி இழக்கிறதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பட் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். நம்ம உடனே நம்ம வந்து போயிடக்கூடாதுல்ல. இப்போ செய்தி வருது, அதை மாற்றிக்கிறாரு. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் 2 தப்பை மாற்றிட்டார். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல்ல சொன்னது வந்து அந்த யூனிட் கரண்ட் விஷயம் சொன்ன உடனே மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தமிழ் தாய் வாழ்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு எங்களுக்கு ரோலே கிடையாது. ஏன்னா அப்போ அவங்க பதவி ஏற்றுக்கலாம். அப்போ கவர்னர் கிட்ட தானே இருக்கு. இந்த அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜோசியக்கார விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரு. 2 விஷயம் மாற்றிட்டாருல. அது கரண்ட் கூட பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது அவர் என்ன நோக்கத்தில் இவங்க பிரச்சாரம் பண்ணணும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னு கூட சொல்லணும். பட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த ஜோசியக்காரனை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சு வந்தார். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆயிடுவார் சொன்ன உடனே இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது பயங்கரமாக சொல்கிறாரு இவர், அடுத்து பிரதமர் ஜனாதிபதி வரைக்கும் ஆயிடுன்னு சொன்ன உடனே அவருக்கு பதவி கொடுங்க. அது சுட்டி காட்டின உடனே அவர் மாற்றிட்டார். அந்த மாதிரி இந்த ரூட்ன்ற அமைப்பை கூட அவர் வந்து அவரே கூட ஒரு முடிவு கொண்டு வரலாம். இப்போ போதும்ப்பா அந்த ரூட்டை கலைப்பா தேவையில்லை அப்படின்னு கூட மேபி சொல்லலாம் இல்லையா? இப்படி சொன்னாதான் ஆட்சி இனிமேல் தொடரும். அப்படி சொல்லல அப்படின்னா எல்லாமே காலம் இருக்குமா. எவ்வளோ பார்த்தாச்சு, நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம். நான் ஒரு 54 வயசு வரைக்கும் நான் எவ்வளோ பார்த்துட்டேன். எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். எவ்வளோ பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் பேசலாம். கலைஞர் செய்யாததா, ஜெயலலிதா செய்யாததா, ஏன் ஆட்சி இழந்தாங்க ஒவ்வொரு முறையும்? எல்லாரும் அவங்க செய்யக்கூடிய பிழையில தான் ஒரு கட்சியே தொடங்குது. அதிமுக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் செய்த ஒரு பிழை. அதுல தான் அதிமுக கட்சி உருவாகுது. ஏன் இந்த டிவிக்கு எப்படி உருவானது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். 3 பேருக்கு தெரியும் இந்த டிவி என்ற கட்சி எப்படி உருவாச்சு. சொல்லிட்டா யாருன்னு 3 பேர் யாரும் சொல்லுங்க. சொல்லுங்க சார். 1 விஜய், 2வது ஜான் ஆரோக்கியசாமி, 3வது நான். இந்த 3 பேருக்கு தெரியும் இந்த கட்சி வந்து எதனால வந்து தொடங்கப்பட்டது தெரியும். விஜய் ஒரு தடவை ஒரு மேடையில் சொன்ன ஞாபகம் இருக்காங்க, ஏன்டா விஜயை தொட்டோன்னு
புரியுங்களா? அது ஒரு பெரிய டைலாக். அதனால எங்க தொட்டாங்க, எப்படி தொட்டாங்க, யாரை தொட்டாங்க, என்ன இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உள்ள காலத்தின் கட்டாயம். இது எப்படி அவர் சாதகமாக்கிறாரு? வெறும் இந்த 5 வருஷத்தோட போயிறாரா? இல்ல 50 வருஷம் ஆளப் போறாரா? சின்ன வயசுல வந்திருக்கிறாரு இல்லையா? ம். ஜெயலலிதான்னு ஒருத்தர் வந்தவங்க கடைசியா இறக்கும்போது அம்மாவானாங்களா இல்லையா? ஆனாங்க சார். அந்த மாதிரி இப்ப இந்த 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 விஜய்ன்ற அந்த 3 எழுத்த ஈஸியா விஜய், விஜய், விஜய்ன்னு சொல்றவங்க நாளைக்கு எப்படிப்பட்ட பெரிய ஆளுமையா ஆகலான்றது வந்து காலம் தானே முடிவு செய்யும். காலமும் முடிவு செய்யும், அவரும் முடிவு செய்வாரு. இல்லையா? பொறுத்து வந்து பார்க்கலாம். நெகட்டிவா நம்ம தூட்ட வேணாம். அதுக்காக பயந்துட்டேன்னு நெனைக்காதீங்க. எது? நாங்க பயப்படுறோம்லாம் கிடையாது. நாங்க ஜெயில் கீல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் பயப்படல. ஆனா மனசாட்சியோட பேசணும். இப்பதான் வந்திருக்கிறாரு. அவர் மாத்திப்பாரு. இந்த ரூட்டு கீட்டுன்னு இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த ரூட்டெல்லாம் முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் பழனிசாமிக்கு ஏதாவது சினிமால கூட ஒரு தயாரிப்பு நிறுவன கம்பெனி வச்சுக்கப்பா நீ அப்படின்னு சொல்லி கூட வச்சு குடுத்துடலாம். கூடவே இருக்கிறவங்கள கழட்டி விட முடியாதுல்ல. ம். அதாவது ஒண்ணு பண்ணலாம். இந்த ரூட்ன்ற அமைப்பு வேணா நம்ம கலைச்சிருப்பாரு கூட சொல்லலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப ஜூலி மாதிரி ம். ஓவியாவ திமுக காரங்க இறக்கி விட்டுருப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் எனக்கு அதுக்குள்ளலாம் தெரியலம்மா. இங்க யாரும் இறக்கி விடுறதெல்லாம் இல்லம்மா. நம்ம கிட்ட தானம்மா இருக்கு தப்பு. நம்ம இந்த ரூட்ன்ற அமைப்பு வச்சு ஏதோ ஒரு காரியம் சாதிச்சுட்டா முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த ரூட்ட அது கலைச்சறது தானே சரியா இருக்கும். ஆமா. இல்லையா? அத வந்து தொடர்ந்து தொடர்ந்து அத பண்ணிட்டாங்கன்னா, அது என்ன விளைவு வருதோ அத ஃபேஸ் பண்ணலாம். பட் இதுக்கு பின்னாடி திமுக இருக்குமா? அது இருக்கா? அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாதுல்ல. உங்க நேரம் ஒதுக்கி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.